திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி இமைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்றவைகளை எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் வசிக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா, வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய நம. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நமையா, சிவாய நமையா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிரவில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. போரூர் செண்பவல்லியம் வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய் உணரிலர், பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருளி செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல் வாங்க. சிவ கௌசல்யாமா வாங்க. அருள் பெருகு. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்
அருட்பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் அருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருக்கதவும் திறக்க வாங்க. சந்தவாசி செண்பவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலமையா அனைத்து அடியார் திருடிகளும் ஓம் நம சிவாய. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கான் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிட்டம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. மல்லிகாமா வாங்க. முதல் பாட்டு படிங்க. போற்றி என் வாழ் முதல். மைக் எடுங்கம்மா. மல்லிகாம்மா, நீங்க மைக் எடுத்தீங்கன்னா அந்த வைக்க வடிக்கின்றதை தான் மெயின் போட்டோம். எடுங்க. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலல் இனிது உனை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத் எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சோல் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடை யாயுயமே உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏற்றுயர் கொடியுடையாய் அணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னைக்கு கார்த்திகை தீபம். நாளையில 4 மணிக்கு பரணி தெய்வமும் 6 மணிக்கு மேல இது ஏத்துறாங்க திருவண்ணாமலை. இங்க நம்ம சென்னை சித்தாலப்பாக்கம் பக்கத்துல அரசாங்க பக்கத்துல ஔஷதமலைன்னு ஒரு மலை இருக்கு. இங்க பக்கத்துல பசுபதி ஈஸ்வரர் கோயில்ல இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை ஒட்டி காலையில அங்க கொடியேற்றமும் மாலையில மலை வளமும் அது திருமுறை நேரில இன்னைக்கு வேள்வி செய்து கொடி மரத்துக்கு பூஜை பண்ணி இன்னைக்கு இது கொடி ஏற்ற போறோம். திருமுறை நேரில வாழ்க வாழ்க என்று சொல்லி அதற்கான திருவருளை பெருமான் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி 64 சுத்தம் அதிசுத்தா சுத்தம் உருமேழு மாயை உடனைந்தே சுத்தம் பெருமாறிவை 3 கண்டத்தால் வீரித்து உருமாயை மாமாவை ஆன்மாவினோடே என்று திருமூல திருமந்தத்தை சொல்லி இன்றைக்கு திருநறிய தமிழோசையில 333வது நாளாக திருவாசகத்தில 17வது பகுதியாகிய அன்னை 10 அதற்கு ஆத்ம பூரணம் என்ற பேர்.
ஆத்மா பூரணம் அடைதல். ஆகம நிலைக்கு ஆத்மா பூரணம். ஆ என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைதல், அதுதான் பூரணம். அந்த ஆத்மா பூரத்தை அது ஆகம நிலைன்னு சொல்லுவாங்க. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்ற போது அந்த ஆகமத்தை எப்படி சொல்லுவாங்க? மணிவாசக பெருமான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. பெருமான் நம்மை நெருங்கி வருகிறான் என்று சொல்கிற அந்த ஆத்ம பூர்ண நிலை. அத ஆன்மா சிவனுடனே நிறைதல், பெருமான் சிவ சிந்தனையோடு இருத்தல் என்ற வகையில அமைந்த முதல் பாடல் வேத மொழியர். ஸ்ரீதேவையா வாங்கய்யா, ஆரம்பிங்க. சிவாய சிற்றம்பலம். அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதர் பரகினர் அன்னே என்னும். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாத பரகினர் அன்னே என்னும். நாத பரகினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனாரன்னே என்னும். நாத பரகினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனாரன்னே என்னும். அன்னே என்னும் அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வேதம் என்ற சொல்லுக்கு வித்துன்னு பொருள். எது வித்துனா ஓங்காரம் தான் வித்துன்னு சொல்லுவாங்க. ஓம் என்ற சொல்லாலே ஆரம்பித்தார், அது நம்மை உய்விக்கும். திருவாசகத்தை ஆரம்பிக்க சொல்ல மணிவாசக பெருமான் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று சிவபுராணத்தை ஆரம்பிச்சு முடிக்கும் போது அச்சோப்பதியத்துல அதே ஓங்காரத்தோடு கொண்டு போய் முடிப்பார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோன்று பாசமெனும் தாழுருவி உய்யுநெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோ. அதனால அந்த ஓங்காரம் தான் வேத மொழி. அதை எப்படி சொல்லணும்? வெந்நீர் அணிந்து சொல்ல வேண்டும். அந்த வெந்நீர் யாருக்குரியது? செம்மேனியானிய சிவனுக்கு உரியது என்பதை வேதமொழியரு வெண்ணீற்றரு செம்மேனியரு அவர்தான் நாதப்பறையினர் என்று நாதத்தின் மேலான நாதாந்த பொருளாக அவன் இருக்கிறான் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணஞ்சனத்தர். ஐயா, அன்னை பத்துன்றது இங்க ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சிறு பெண் ஒருத்தி ஒரு பெண்ணு தன் தாயாரிடம் இறைவன் தன்மைகளை எடுத்து கூறுவது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அன்னை பத்து. அன்னையிடம் கூறுதல், தன்னுடைய உணர்ச்சிகளை தாயிடம் சொல்லுதலுக்கு அன்னை பத்துன்னு சொல்லுது ஒரு மரபு. அன்னை என்பது தாயை மட்டுமல்ல பெருமானையும் குறிக்கும். சிவபெருமானுடைய சிறப்ப அன்னையிடம் கூறுதல்னு ஒரு உலகியல் நிலை. அருளியல் நிலையிலே அன்னே என்பது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் என்று அன்னே என்ற சொல் சிவனை குறிக்கும் என்று சொல்வது அருளியல் மரபு. வாழ்க வாழ்க. கண்ணஞ்சனத்தர். அடுத்து நடராஜையா வாங்க. நன்றிங்க சாமி. சிவாய சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் புன்னின்றோரு கூவர் அன்னே என்னும். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உன்னின்றோரு கூவர் அன்னே என்னும். உன்னின்றோருக்கி உலப்பில ஆனந்தம் கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். உன்னின்றோருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அதாவது தத்துவங்களை மண்முதல் நாதமீராக 36 தத்துவங்கள் சொல்ல அதை 3 வகையா சொல்லுவார்கள். ஆன்ம தத்துவம் என்றும் வித்யா தத்துவம் என்றும் சிவ தத்துவம் என்றும். முதல் 24 தத்துவங்களை ஆன்ம தத்துவம். அதுதான் 64 சுத்தம் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார். நான் சொன்ன பாட்டு அந்த திருமூல திருமந்திர பாட்டு.
அது 64 சுத்தம் 6 நாள் 24 ஆன்ம தத்துவம். அது பிற ஒருமேழு மாயை உடனேந்தே சுத்தம் என்பது வித்யா தத்துவம், அதை கலை தத்துவம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல சிவ தத்துவம். இந்த மூணையும் தூய்மைப்படுத்தி கொண்டு நாதத்துக்கு மேலே உள்ள பெருமான் நினைத்தால் உள்ளம் முருகும். அந்த உள்ளம் முருகுதல் தான் நெட்டை கூட. அதனால 64 சுத்தம் அதிசுத்தா சுத்தம் இன்னைக்கு சுத்தத்தை பத்தி சொன்னார் ஐயா. குடலை சுத்தம் பண்ணா வயிற்ற சுத்தம் பண்ணா அப்படின்லாம் சொன்னார். அதனால 64 சுத்தம் அதிசுத்தா சுத்தம் ஒருமேழு மாயை உடனைந்தே சுத்தம் ஆத்மதத்தாய சுவாகா சிவதத்தாய சுவாகா வித்யாதத்தாய சுவாகான்னு சொல்லுவாங்க. அந்த 3 முறை நீர் பருகுதப்ப அது சொல்லுவாங்க. போற்றி 4 உண்மை போற்றி ஏழ்மை அன்பு போற்றி 5ஆம் அறிவு போற்றி என்று அதெல்லாம் நம்ம தத்துவங்களை சுத்தி செய்தால் பெருமான் உள்நின்று உணர்த்துவான். அந்த உள்நின்று உருக்குதல் தான் நிட்டை கூடும் நிலை என்று சொல்வார்கள். உள்நின்று உருக்குவர் அன்னே என்னும் உள்நின்று உருக்கு உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவர். ஆனந்த கண்ணீர் என்பது நம்மை உலகிலிருந்து அருளியலுக்கு செலுத்துகிற அந்த நிலை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நித்த மணாளர் சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள் அடியாருக்கு வணக்கம். நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னை என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னை என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னை என்னும். நன்றி ஐயா. இப்ப இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 கடைசி 4 தத்துவம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற அந்த கரணங்கள் 4 சொல்லுவாங்க. அதுல பெருமான் எங்க இருப்பான்? சித்தத்து இருப்பான். மனம் என்ன பண்ணும்? தேடும். அப்புறம் புத்தி என்ன பண்ணும்? அலபாயும். அதுக்கப்புறம் ஆங்காரம் என்பது ஓங்கி நிற்கும். இதற்கு மேலே உள்ள சித்தத்திலே அவன் இருப்பான். சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். அதனால்தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று தொகையடியார்ல ஒருவரை நம்ம சுந்தரமூர்த்தினார் சுட்டி காட்டினார். தொகையடியார்கள் 9ல ஒரு தொகையடியார் யாரு? சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். அந்த நிலைக்கு நாமும் மாறலாம். அதனாலே அவன் பெருமான் நித்தமளாளன் நிரம்ப அழகியன் என்று நினைத்தால் அவன் சித்தத்திலே இருப்பான். அந்த சித்தத்து இருக்கிறவன் யாருன்னா தென்னன் பெருந்துரையான். அவன்தான் அத்தன் ஆனந்தன். அவனை அன்னே என்று அழைத்தல் நம்முடைய பழைய மரபு. அதனால அன்னை என்று சிவனை குறிக்கிறது சொல்ல இவங்க என்ன பண்ணாங்க? அன்னை என்று சொல்லி அன்னையிடம் சொல்லுவதாக உலகியல் நிலையில தலைவி என்பவள் தன்னுடைய சிவன் பற்றிய எண்ணத்தை தாயிடம் சொல்கிறாள் என்று சொன்ன மாதிரி உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. அதுதான் அன்னை பத்துன்னு தலைப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து ஆடர பூனுடை சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. நாலாவது பாட்டு ஆடர பொண்ணுடை 8-17-4. சிவாயனம் ஐயா. வாங்கம்மா. ஐயா என்னை தானே கூப்பிட்டீங்க ஐயா? ஆமாமா பரமேஸ்வரி. சிவாயனம் சிவாயனம். வாங்கம்மா வாங்கம்மா. நன்றி ஐயா. நான்காவது பாடல் தானுங்க ஐயா? ஆமாமா ஐயா. நான்காவது பாடல். ஆமாமா ஆமாமா. ஆடர பூனுடை தோல் ஆடர பூனுடை தோல் பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும். ஆடர பூனுடை தோல் பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும். வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்ன அன்னே என்னும். வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்ன அன்னே என்னும். வாடும் இது என்னும் அன்னே 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 என்னும். வாடும் இது என்னே அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எது பெருமானுடைய வேடம்? ஆடரப்புண். ஆடுகின்ற அரவமாகிய பாம்பை பூணாகனா அணியாக அணிதல். அந்த பாம்பையே அவர் என்ன பண்ணாரு?
நம்ம அணிகிற அணிகலனாக அணிதல். உடம்பு ஃபுல்லா பாம்பை உலக விட்டு அதையே அணிகலனாக ஏற்றுக்கொண்டார். ஆடரவு பூண், தோல் அவருக்கு உடை எது? தோல். அவர் பூசி இருப்பது வெந்நீர் பூசுவது. அதனால ஆடர பூணுடை தோல் பொடி பூசிற்றோர் வேடமிருந்தவாறு அன்னே என்னவென்று பெருமானுடைய திருவேடத்தை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. நீண்ட கரத்து. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் பா இட்ட இம்மாள். ஐயோ கூப்பிடுறீங்க வந்துட்டேன். ஏது கூடி படிக்கிறாரு. PATTA MMAL கூட சொல்லலாம். வாழ்க வாழ்க. திருச்சிட்டம்பலங்க ஐயா. நீண்ட கரத்த நெறிதரு குஞ்சியர் பாண்டினன் நாடரால் அன்னே என்னும் பாண்டினன் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். திருச்சிட்டம்பலம். பெருமான் நீண்ட கரத்தரு நெறிதரு கொஞ்சியர். எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டான். அவன் கொடுத்து கொடுத்து கழகிய கரமானதுல அந்த இடத்தை நீண்ட கரத்தர் என்று சொல்லி நெறிதரு குஞ்சியர். குஞ்சி என்றது தலையில முடிக்கு குஞ்சின்னு பேரு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகலன்னு அந்த நெறிதரு குஞ்சியர் அதை நெறிப்படுத்தினாங்க. என்ன நெறிப்படுத்தினார்? பாய்ந்து வந்த கங்கையை தன்னுடைய தலைமையிலே தாங்கி நெறிப்படுத்தினாலே நெறிதரு குஞ்சியர் என்று அவனை கங்காதரனாக காட்டுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. ஐயா நான் படிக்கட்டுமா ஐயா? அடுத்தது படிங்க. தனலட்சுமி அம்மாவாங்க. சிவாய மாமய்யா. உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதென்னஞ்சில் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதென்னெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதென்னெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் மண்ணுவதென்னெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. உன்னற்கரிய உத்தர மங்கையர். பெருமா யாரையாவது ஒண்ணு காலைல எழுந்து நினைட்டோம்னா ஏதாவது ஒண்ணு நினைக்கணும். எதை நினைக்கணும்? சிவத்தை நினைக்கணும். அதனால உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் என்று சொல்லி உத்தரகோச பெருமானை நினைத்தல் என்ற வகையிலே அந்த பெருமான் மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் அவன்தான் என்றும் நிலையான பொருளாக என் உள்ளத்தில் இருப்பான். மதெல்லாம் மனசுல வரும் ஓடி போயிடும். ஆனா சிவம் என்பது மனதிலே நின்று நிலைக்கும். சித்தத்தை சிவன்பாலை வைத்தனால மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் என்று சொன்னார். வாழ்க வாழ்க. வெள்ளை கலிங்கத்தர். தர்ஷன் வாங்க. திருச்சிற்றம்பலம். வெள்ளை கலிங்கதிர் வெண்திருமுந்தத்தர் பள்ளி குப்பாயத்த அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்து பாய்பறி மேல் கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அன்னே சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. வெள்ளை கலிங்கத்தர். கலிங்கம்னா நாம் அணிகிற ஆடைக்கு கலிங்கம்னு பேரு. அது வெள்ளையதான் இருக்கணும். வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேருன்னு வெண்மைதான் நம்முடைய சைவத்தின் அடையாளம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் காவியா மாத்தி போட்டாங்க. காவி நம்முடைய மரபல்ல. அது பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவைகளாதன்னு அது சமணருடைய மரபு. அதை கொண்டாந்து இங்க உள்ள நுழைச்சிட்டாங்க இப்போ. ஆனா பெருமான் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர். நாம் பூசுவது நீர் கூட வெந்நீர். அதனால அப்பதான் மனசு வெள்ளையா இருக்கும். அதனால அந்த வெள்ளை கலிங்கத்தரு வெண்திரு முண்டத்தரு பள்ளி குப்பாயத்தரு அதுதான் அவருடைய ஆடை. குப்பாயம்னா அந்த அரசன் அணிகிற ஆடைக்கு குப்பாயம்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் எழுவது கலிங்கம், அரசர்கள் எழுவது குப்பாயம்னு வேறுபடுத்தி காட்டுவார்கள். ஏன்னா அரசனுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும், குடிமக்களுக்கும் வித்தியாசம் இருக்கணுன்றதுக்காக அவன் அணிந்தால் அது குப்பாயம், நாம் அணிவது கலிங்கம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. தாலி அருகினர். அவரிடம் படிச்சுட்டேயா? அதுக்கப்புறம் எப்படி சொல்லயா? சரி படிங்க. கிரண் படிங்க. அடுத்து கணபதியா.
நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தாலி அருகின சந்தன சாத்தினர் ஆலமை ஆழ்வரல் அன்னை என்னும் ஆலமை ஆளும் அடிக்கலர் தங்கையில் தான மிகுந்துவா அன்னை என்னும் தானே மிகுந்தவா அன்னை என்னும். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தாளி அருகினரு சந்தன சாந்து சொல்லி, தாளி என்பது தாழம்பூவை சொல்லுவாங்க. ஆனா இப்ப தாழம்பூ அணிவிடாது, ஏன்னா அது வந்து பிரம்மனுக்கு சாட்சி சொல்லிடுச்சு, ஆனா தாழம்பூ அணிவிடாதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது உலகியல் புராணம். ஆனால் பெருமான் வாசனை திரமாக அந்த தாழம்பூவை அணுகிறான். தாளி அருகினரு சந்தன சாந்தினரு அழமையாழ்வரால் அன்னே என்னும். அவன் சந்தன சாந்து. அதனாலதான் திருவாசகத்துல சொல்லுவார், சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. சந்தனம் என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய பொருளாக இருக்கும். என சந்தனம் அணிந்தால் அது பெருமானுடைய சிந்தனையை தூண்டிவிடும். அதை இப்ப கொண்டு போய் சந்தனத்தை கொண்டு போய் முருகனுக்கு வச்சுட்டாங்க, குங்குமத்தை கொண்டு போய் அம்பாளுக்கு வச்சுட்டாங்க, நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு வச்சுட்டாங்க, ஒரு பாகம் வச்சுட்டாங்க, ஏன்னா பல்வேறு தெய்வங்களை வச்சு. ஆனால் எல்லாமே சிவனுக்கு உரியதுதான் என்ற வகையில தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளெம்மையாழ்வரால் அன்னே என்னும். அந்த பெருமானை பாடுகிற போது என்ன பண்ணுவான், தாளம் போட்டு பாடுது. அந்த தாளத்தை அவனே கையில வைத்திருக்கிறார். அதனாலே ஆளெம்மையாளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். நாம் பாட்டு பாடினா அவன் தாளம் போடுவான், ஏன்னா அதை ரசிக்கிறான்னு அர்த்தம். அதனால அவன் கையிலே தாளத்தை வைத்துக் கொண்டு தாளம் போட்டு நமக்கெல்லாம் அருள் செய்கிறான் என்பதனாலே ஆளெம்மை ஆளும் அடிகளா தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். அவன் கையிலே தாளம் வைத்திருப்பது நம்மை ஆழ்வதற்காக என்ற வகையில சொல்லி காட்டுகிறார். என்ன பரணி தீபமா? நன்றி நன்றி நன்றி. பரணி தீபத்தை காட்டுறாரு காலையில. ஏன்னா 6:50 பரணி முடிஞ்சிடுது. அதனால காலையில 4 மணிக்கு பரணி தீபம், சாயந்தரம் 6 மணிக்கு கார்த்திகை தீபம். ரைட், நன்றி நன்றி. பரணி தீபம். சிவாத சித்தமன் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சுதந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் ஆக்கியாமி. தூபதீபம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, அடைக்கலமாக உன்னாமத்தெழுந்தும் என்னாவிற்கொண்டேன் இடைக்கலமல்லேன். எழுபிறப்பும் உங்களுக்கு ஆள் செய்கின்றேன். துறைக்கெனு போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கொண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. சிவா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நன்றி, வணக்கம். சிவா. திருவாசக தேனுக்கு இடையில திருவண்ணாமலை காட்டியும் சேர்த்து காட்டுறாரு நடராஜா. வாழ்க வாழ்க. நன்றி. தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர். 9வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தையலோர் பங்கினன் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும். ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையுமிது பெண்ணே அன்னே என்னும். தையலர் வங்கினாவது வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும். ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையுமிருவன்னே அன்னே என்னும். சிற்றம்பலம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர். பெருமான் தையலை பங்காக கொண்டிருக்கிறான். ஆனால்தான் அரகண்டநல்லூர், இந்த அரகணி நல்லூர்ல திருவண்ணாமலையை நோக்கி அன்பர்கள் காட்டுகிற போது என்ன பண்ணாரு, அங்க அரகணி நல்லூர் மலையில இருந்து கொண்டு அண்ணாமலையானை பாடுகிற போது முதல்ல என்ன பண்ணாரு, உண்ணாமலை நினைத்துத்தான் அண்ணாமலையை பாடினார். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன்
பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவித்திரள் மழலை முழாதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணமருமேன்னு அந்த தையலூர் பங்கினர் என்பதை உண்ணாமுலை மூலமாகத்தான் ஞானசம்பந்த பெருமானும் காட்டினார். அந்த அண்ணாமலையானுக்கு இங்க பரணி தீபம் பெருமான் சோதி வடிவிருக்கிறான். மாலையில கார்த்திகை தீபத்தை மலை மேல ஏத்துறதுக்கு முன்னாடி கீழே கோயில்ல பரணி தீபம் ஏத்தி அதுக்கப்புறம் மலை மேல மாலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அதற்கு அடையாளமாக காலையில வெடிகாலம்பரை நமக்கு பரணி தீபத்தையும் காட்டுகிறார் பெருமான். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாய் திகழ்கிறான் என்பதை பரணி தீபத்தாலும் அந்த கார்த்திகை தீபத்தாலும் அவன் ஆதியாக பரணி தீபமாகவும் அந்தமாக கார்த்திகை தீபம் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதுக்குதான் அண்ணா அந்த திருவம்பாவில முதல் பாட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. ஆதி என்பது பரணி தீபம், அந்தம் என்பது கார்த்திகை தீபம்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அவன் தையலூர் பங்கினனாக உண்ணாமுலையும் உடனாகிய அண்ணாமலையாக இருக்கிறான். வாழ்க வாழ்க. நன்றி. கடைசி பாட்டு கொன்றை மதியமும். சரஸ்வதி அம்மா அவங்க. சரஸ்வதி. கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இன்று என காணவாறு அன்னே என்னும். துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இன்று என காணவாறு யானே என்னும். இன்று எனக்கு காணவாறு அன்னே என்னும். அன்னே என்னும். இந்த வாசனைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தலையில மல்லி முல்லை எல்லாம் வச்சுப்போம் இல்லையா? அது நம்முடைய வாசனைக்காக. ஆனால் பெருமான் என்ன அணிவான்? கொன்றை மாலை, கூவிளமாகிய வில்வம், ஊமத்தம்பூ இதைதான் வைத்துக் கொள்வான். கொன்றை மதியமும் கூவிளமத்தமும் இந்த துன்றிய சென்னியர் அன்னே என்னும். அவனுடைய சென்னையிலே கொன்றை மலர், கூவிளமாகிய வில்வம், ஊமத்தம்பூதான் இருக்கும் என்று சொல்லி காட்டி அவன் என்ன பண்ணான்? இன்று எனக்கு ஆனவாறு அன்னே என்னும். நமக்கு வேண்டியெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம வேண்டாத பொருள் எல்லாம் அவன் எடுத்து தலைமையில வச்சுப்பான் அப்படின்னு. அப்படிப்பட்ட பெருமான் இங்கே அண்ணாமலையில ஜோதி தீபமாக அந்த பஞ்ச தீபத்தை பரணி தீபமாக பஞ்ச தீபத்தை ஏற்றி காட்டி தீபாத்திரப்பட்ட செய்தியை காட்டுறார். வாழ்க வாழ்க. அந்த இடத்துல இருந்து அண்ணாமலை தரிசனத்தையும் சேர்த்து காட்டுறார். திருவாசகம் படிக்கிறதோட அந்த திருவண்ணாமலை தரிசனமும் சேர்ந்து அமைகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. திரும்பி படிக்கிறதும் படிக்கலையா? படிச்சிடலாயா? வாங்க சியாமலாமா ஆரம்பிக்குமா? வாங்க. வேத மொழியர். வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பரையினர் அன்னே என்னும். நாத பரையினர் நான் மோகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும். நாதரின் நாதனர் அன்னே என்னும். நன்றி ஐயா. சிவாய நம. பெருமான் சோதி வடிவமாக செந்தியாக செம்மேனியனாக இருக்கிறான். அதுதான் அந்த சோதி அந்த ஏத்தறத அந்த செந்தியை காட்டி அவன் செம்மேனியன் என்று சொல்லி காட்டுகிறான். வாழ்க வாழ்க. கண்ணஞ்சனத்தர். அடியேன் படிக்கிறேன். படிங்க. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்று உருக்குவர் அன்னே என்னும். உள்நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். கல் நெஞ்சனத்தர். நாமெல்லாம் ஆணவமாகிய கல் நெஞ்சத்தோடு இருக்கிறோம். அவன் தன் கருணையினாலே அந்த கல்லை பிசைந்து கனியாக்கி அந்த உள்ளத்தை உருகச் செய்கிற பெருமான். அதனாலே உள்நின்று உருக்குவர் அன்னே என்னும் என்று இன்னைக்கு அண்ணாமலை பெருமானுடைய தரிசனம் வாயிலாக நம்முடைய உள்ளத்தை உருக்குகிறார். வாழ்க வாழ்க. நித்த மணாளர். சிவாயனம். நித்தமானாளன் நிரம்பிய அழகிற சித்தத்தில் இருப்பார் அன்னே என்னும். சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பேருந்தூர் அத்தனானாரா அன்னே என்னும்.
சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பேரந்தூரை அத்தரானாரா அன்னை என்னும் அத்தன் ஆனந்தரால் அன்னை என்னும் நித்த மணாளர். அவனை தினம் வணங்கணும், நாள்தோறும் வணங்க வேண்டும் என்பதனாலே அவனை நித்த மணாளர் என்றும் நிரம்ப அழகியர் என்றும் கூறுகிறார். பெருமானுக்கு நிரம்ப, சிவனுக்கு நிரம்ப அழகியர். இதுல திருமால நிரம்ப அழகியர்னு சொல்லி நிரம்ப அழகிய தேசியர்னு பிரபந்தத்திலேயே சொல்லுவாங்க, 4 அநாத பிரபந்தத்துல. அது அங்க நிரம்ப அழகியர் வந்து காக்கும் கடவுளாகிய திருமாலை சொல்லுவார். ஏன்னா அவதான் அவங்க பரம்பொருளா கருதுகிறார்கள். அதனால நிரம்ப அழகியர் என்பவன் பரம்பொருளான பெருமான். அதனால அவர்கள் நிரம்ப அழகியர் சொல்லுது திருமாலை பரம்பொருளா கருதல் வைணவத்துல. இங்க சைவத்துல நமக்கு நிரம்ப அழகராக தெரிவர் அண்ணாமலை பெருமானாகிய சிவபெருமான் தான். அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி. அவன் தான் சித்தத்தில் இருப்பவன். வாழ்க வாழ்க. அவனை நினைத்தாலே முத்தி. ஆடர தேவி காட்டு வாங்க. தேவிகிட்ட இருக்காது நினைக்கிறேன் இல்லையா? சரி, உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா. எத்தனாவது போட்டுவா? 4வது பாட்டுமா? ஆடர பொண்ணுடை 4வது பாட்டு 8, 17, 4 அன்னை 10ல. திருச்சிற்றம்பலையா. ஆடர பொன்னுடை தோல் கொடி பூசிட்டு ஓர் வேடம் இருந்தாரு அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடம் இது என்ன அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்ன அன்னே என்னும். நாம் நம்முடைய வேடத்தையே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானுடைய வேடத்தை கண்டு ரசிக்க வேண்டும். வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். பெருமானுடைய வேடத்தை பார்த்து நான் வாடுகிறேன். தாய் வந்து மகளை கேட்பா, ஏமா வாட்டமா இருக்கிறேன்? இல்லையா, நான் பெருமானுடைய வேடத்தை கண்டேன், அதை கண்டு வாடினேன் என்று தாய் தலை வந்து தாயிடம் சொல்ற மாதிரி அமைந்தது என்றதுனால அன்னை 10ன்னு சொல்றாங்க. வாழ்க வாழ்க. நீண்ட கரத்தர் திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. நீண்ட கரத்த நெறித கொஞ்சிய நாடே என்னும் நீண்ட கரத்த நெறிதரு கொஞ்சிய பாண்டி நல்லாடரால் அன்னே என்னும் பாண்டி நல்லாடற் பறந்து சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் பாண்டி நல்லாடற் பறந்து சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானை பாண்டினன் நாடனாக காட்டி அப்பாண்டினன் நாடன் எனக்கு ஆண்டு அன்பு செய்கிறான். எப்படி ஆண்டான்? நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து ஆண்டான் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். பாண்டினன் நாடரால் அன்னே என்னும் ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். வாழ்க வாழ்க. அடுத்து உன்னற்கரிய அடியன் போடுதுங்களா ஐயா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா. கூப்பிடுவாங்க ஐயா, வரிசையா கூப்பிடுவாங்க. உன்னற்கு அரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதன் நெஞ்சில் அன்னே என்னோ மண்ணுவதன் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் மண்ணே என்னும் என்ன அதிசயம் மண்ணே என்னும். மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவது என் நெஞ்சில் மாலையன் காண்கிறார். பெருமானுடைய உள்ளத்திலே நிலை பெற்று விட்டால் மாலையனாகிய யான் எனது என்ற செருக்கு அற்று போகும், ஆணவம் அடங்கும் என்ற செய்திய சொல்ற சிவஞான பாடல். நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்கு யான் எனது செருக்கு. அதனாலே பெருமான் உள்ளத்திலே வந்து நிலை பெற்றால் அந்த ஆணவம் தானாக அடங்கி போகும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அது என்ன அதிசயம்னு வேற சொல்றார். வாழ்க. நன்றி.
வெள்ளை கலிங்கத்தர். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், அடியார் பெருமக்கள். வெள்ளை கலிங்கத்தர் வெண் திரு முண்டத்தர், வெள்ளை கலிங்கத்தர் வெண் திரு முண்டத்தர், பள்ளிக்கு பாயத்தர் அண்ணே என்னும், பள்ளிக்கு பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டேன், உள்ளம் கவர் வரால் அண்ணே என்னும், உள்ளம் கவர் வரால் அண்ணே என்னும். திருச்சிற்றம்பலம். பள்ளிக்கு பாயத்தரு பாய்பறி மேல் கொண்டு என்று அந்த குப்பாயம் என்பது அரசன் அணிகிற ஆடை. அந்த அரசன் அணிகிற ஆடையை பெருமான் அணிந்து வந்தான். பெருந்துரை பெருமான் அணிந்து வந்து எது மேல வந்தா? அந்த குதிரை மேல வந்தான், பாய்பறி மேல். ஏன்னா அரசனுக்கு அரசனாக இருக்கிறவன் அந்த குப்பாயம் அணிந்து கொண்டு வந்து அந்த குதிரை மேல் வந்து பாண்டியனுக்கு அந்த நரியை எல்லாம் பரியாக்கி தந்த செய்தியை நினைவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தாளி அருகினர். செல்வம் அம்மாவாங்க. செல்வம் அம்மாவாங்க. செல்வம். செல்வம் இல்லைங்களா? பத்மாவதி அம்மாவாங்க. வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. வெள்ளை கலிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் பள்ளிக்கு பாயத்தர். அடுத்த பாட்டுமா ஏமா? தாளி அருகினர். அடுத்த பாட்டு 8வது பாட்டுமா? சிவா சிவா. தாலி அருகினர் சந்தன சாந்தினர் அலெம்மையால் வரால் அன்னை என்னும், அலெம்மையாலும் அடிகளார் தம் கையில் தளமிருந்தவார் அன்னே என்னும், அலெம்மையாலும் அடிகளார் தம் கையில் தாளமிருந்தவார் அன்னே என்னோ, தாளமிருந்தவாறு அன்னே என்னோ. நன்றி ஐயா. தமிழ்ல பாட்டு பாடினா அந்த பன்முறையில பாட சொல்ல தாளம் போட்டு பாடணும். அதனாலதான் ஓதுவாரெல்லாம் கையில தாளம் வச்சிருப்பாங்க. அந்த தாளம் யாருடையது? சிவன் சொத்து. அவன் கையில வச்சிருந்தான். ஆளெம்மையாளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். அது சிவன் சொத்தாக பெருமான் கையில இருந்தது. அந்த சொத்தை எடுத்துதான் தன்னுடைய பிள்ளையாகி ஆளுடைய பிள்ளையாருக்கு கோலக்காவல கொடுத்து அந்த கொடுத்தான். யார? கோலக்கா பெருமான் இல்லையா? அதனால அந்த தாளத்தை கொடுத்தது சிவம், அதற்கு ஓசை கொடுத்தது நாயகி. அதனால ஓசை கொடுத்த நாயகன்னு சொல்லுவாங்க. அதனால தாளம் என்பது சிவன் சொத்து. ஆனால் நாம் பாடுகிற போது தாளத்தோடு பாட வேண்டும் என்பதனால தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அதனாலதான் ஓதுவாமதி எல்லாம் கையில தாளம் வச்சுட்டா தாளம் இல்லாம பாட மாட்டாங்க. தாளத்தோடு ஒரு வாட்டி பாடிட்டாயா? பாடிட்டுங்க. உங்க ஆசிரியர் பாருங்க. நன்றி ஐயா. சந்தன சாந்தினர் அலெம்மையால் வரால் அன்னே என்னோ, அலெம்மையாலும் அடிகள தம் கையில் தளமிருந்தவார் அன்னே என்னோ, அலெம்மையாலும் அடிகளார் தம் கையில் தளமிருந்தவார் அன்னே என்னோ, அன்னே என்னோ. நன்றி ஐயா. தாளம் என்பது என்கிட்ட ஓசை ஒலி. நாம் பாடுகிற தாளம் என்பது ஓசை, நாம் பாடுகிற பாடல் என்பது ஒலி. ஓசை என்பதற்கு அர்த்தம் இல்லை, ஒலி என்பதற்கு அர்த்தம் உண்டு. பொருள் உடையதாக இருந்தால் அது ஒலின்னு பேரு. அதனால நான் பேசும்போது ஒலி பெருக்கி வைக்கிறேன், ஓசை பெருக்கணும் வைக்கிறது இல்லை. ஒலி பெருக்கணுக்கு காரணம் பேசுகிற சொல்லுல பொருள் இருக்கணும். சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லுவார். நாம் சொல்ற சொல் ஒலியா இருக்கிற போது கூட இசைக்கிற ஓசை தாளமாக இருக்கிறது. அதனால இந்த நிகழ்ச்சி கூட திருமுறை தமிழ் ஓசைன்னு பேர். அந்த ஓசை என்ற சொல் தாளத்தை குறிக்கும், திருமுறை என்பது ஒலியை குறிக்கும். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பதுதான் திருமுறை தமிழ் ஓசை. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா வாழப்பாடி சித்திரம் நடராஜன் சொல்றாரு. ஐயா பொதுவா அந்த முதல்ல நான் அந்த தாலி அருகிறேன் பாடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த லீல 2 லீல் இருக்குல்ல, ஒண்ணு பெரிய லீ, இன்னொன்னு சின்ன லீ. தாலி அந்த பெரிய லீ போட்டோம்னா அந்த பெரிய லீ தானே வருவாங்க. ஆமா, பெருசுதான் வரும்.
அதுக்கு என்ன அர்த்தம் தாழி சொல்லுங்க என்பது தாழம்பூவை குறிக்கும். அது என்ன? சரிங்க. தாழம்பூ என்பது வாசனை உடைய அந்த இது பத்திரத்திலேயே வாசனையுடைய பத்திரம் வந்து அந்த தாழை இல்லையா? அது வந்து என்ன பண்ணாங்க, பிரம்மாவோட கூட போய் அது வந்து சாட்சி சொல்லிச்சு. அதனால தாழம்பாடி கூடாதுன்னு ஒரு கதையை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அத பெருமான் தாழம்பூவை அணிந்திருக்கிறான் என்பது பண்டைய மரபு என்ன. ஏன்னா வாசனை திரவமாகிய தாழம்பூவையும் அதுக்கப்புறம் அந்த தாலி சந்தனத்தையும் அவன் அணிந்திருப்பான் என்பது. தாலி அருகினர் சந்தன. தாலி என்பது வேறு, தாலி என்பது வேறு. சொல்லு மாறி ஒரு எழுத்து மாறி போனாலும் சொல்லு மாறிடும். கொஞ்சம் எச்சரிக்கையா பாடினது. நீங்க பாடுப்பாங்களா அந்த பாட்டை? நடதையா அருகினர்னா பறிக்கிறதா? தாழம்பூ பறிக்கிறதா? இல்ல இல்ல, அருகம்புல் இல்ல. அருகம்புல்ன்றது சின்ன வரும். இது அருகினர்னா அத தாழம்பூவை கட்டி போடுறது. அதுக்கு அருகுதல்னா கட்டுறது, தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. தாழம்பூ மாலை இல்லையா? அதனால அருகுதலா கட்டுறது. அப்பா நமச்சிவாய. ஐயா அந்த பாட்டு பாடுங்களேன் நீங்க. நடதையா ஸ்பெசிபிக்கா காட்டி அந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம், தாளம் போட்டு. நடதையா வாங்க பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க. ஒரு நிமிஷம் யார் பாடிட்டேயா? பாடிடலாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டுங்க ஐயா அது? 8வது பாட்டு. 8ஆம் திருமுறையில 17வது பதிகத்துல 8வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆலம்மையால் அன்னே என்னும் ஆலம்மையாலும் மடிகலதம் கையில் தாளம் இருந்தவர் அன்னே என்னும் தாலியருகின சந்தன சாந்தினர் ஆலம்மையால் அன்னே என்னும் ஆலம்மையாலும் மடிகலதம் கையில் தாளம் இருந்தவர் அன்னே என்னும் தாளம் இருந்தவர் அன்னே என்னும். இப்ப நடராஜர் சொல்லும்போது தாலிக்கும் ஒரு குழப்பம் வந்ததுயா, பெரிய எலியா சின்ன எலியான்னு கேட்டாரு. அதே மாதிரி அடுத்த சொல்லும் அருகினன்னு போடும்போது பெரிய ரூ தான் போடுது, வல்லினம் தான் போடுது, இடையினம் போடல. அதுல இடையினம் போட்டா அருகு என்பது அருகம்புல்னு சொல்றது. ஆனா இது அருகுதல்னா அந்த தாழம்பூவை மாலையாக தொடுத்து அணிதல். அதனால தாளி அருகினர் என்பது தாழம்பூ மாலையை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அப்பா அப்பா நமச்சிவாய. தாழம்பூ அணியலாமா? தாராளமா அணியலாம். அவங்க கதை பிரம்மா கூட போய் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதைக்கு இருக்க சம்பந்தம் இல்லை. அது புராண வரலாறு, புராண இதிகாசம் சொல்றது. இது வந்து இயற்கையில வேண்ட எந்த பொருளையும் பெருமாறு படைக்கலாம். ஏன்னா எல்லாமே இறைவன் படைத்த பொருள். இதை வேண்டாம் வேணான்னு சொல்றது நமக்கு அதிகாரம், எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ண, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு காதுல கேட்ட செய்திகளுக்கு ஏற்ற மாதிரி இது கூடாது அது கூடாது, இதுதான் ஒஸ்தி அது ஒஸ்தி நம்மளா சொல்லிக்கிறோம். ஆனால் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருளும் இறைவனால் படைக்கப்பட்டது. எல்லா பொருளும் சமமான மதிக்கப்பட வேண்டியது. இல்ல விருப்பு இல்லாம வேண்டுதல் வேண்டாம இல்லாதவன் சிவன். அதனால சிவனுக்கு எந்த பொருளையும் சாத்தலாம். வாழ்க வாழ்க. அவரே மாணிக்கவாசகரே பாடுறாரு, தாளி அருகினர் சந்தரச்சான மணிவாசகரே பாடுறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தாலினா அருகம்புல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் அர்த்தத்தை மாதிரி. ஏன்னா தாலியை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க. வாழ்க. வாழப்பாடி சித்ராமாவா 9வது பாட்டு. 9வது பாட்டு. தையலோர் பங்கினர். ஐயா திருச்சிட்டம்பலங்க. ஆடியோ பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும்
ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையுமீது என்னே அன்னே என்னும் தையலூர் பங்கினர் தாபத வேடத்த ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் மீது என்னே அன்னே என்னும். நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். ஐயம் புகுதல் என்பது பெருமான் நம்மிடத்துல பிச்சை எடுத்தல். பிச்சாடனர் வேடம் இல்லையா, அதுக்கு ஐயம் புகுதல்னு பேரு. அவன் என்னத்தை பிச்சை எடுக்கிறான்? நம்முடைய யான் எனது இந்த செருக்காகிய ஆணவத்தை பிரம்ம கபாலத்திலே பிச்சையாக ஏந்தி நமக்கு அருள் செய்கிறான். ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும். நம்முடைய ஆணவத்தை அவனுக்கு பிச்சையிட விட்டுட்டால் நம்முடைய மனம் தூய்மையாகிறது. அதனால அந்த தூய்மையான மனத்திலே அவன் உள்ளே புகுந்து கொண்டான். அதனாலே ஐயம் புகார் அவர் போதலும் என் உள்ளம் நையும். அதனாலே என்னுடைய உள்ளம் உருகும். அந்த உருகிறதான் ரெட்டை கூட. வாழ்க வாழ்க. கொன்றை மதியம் காந்திமதி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். கொன்றை மதியமும் கூவில மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இன்றென காணவார் அன்னே என்னும். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் என்று அந்த துன்றுதல்னா அந்த அதெல்லாம் நெருக்கமாக வைத்திருத்தல். கொன்றை பூவையும் அந்த கூவிளமாகிய வில்வத்தையும் ஊமத்தையும் தலையிலே நெருக்கமாக வைத்து பெருமான் நமக்கு அருள் செய்கிறான். நாம் வேண்டிய பொருளாகிய மல்லிமுலை நம்மகிட்ட கொடுத்துட்டு வேண்டாத பொருளாகிய அந்த கொன்றை ஊமத்தையில நம்மகிட்ட அவன் தான் அணிந்து கொள்கிறான் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. 12 பேர் இருக்காங்கய்யா. படிக்க சொல்லுங்க. இன்னொரு ரவுண்டு. சரி. லலிதா பாலசுந்தரம் வாங்க. 10 பேர் ஒரு ரவுண்டு படிக்க சொல்லிட்டு மிச்சம் இருக்கவங்கள வாழ்த்து பொன்னூசல் வாழ்த்து பட சொல்லி கோயில் அழைப்பித்த லலிதா பாலசுந்தரம் இருக்கீங்களா? நமசிவாய. வாங்கம்மா. ஐயா எந்த பாடல் ஐயா? முதல் பாட்டு. அன்னை 10 8:17 சரிங்க. இன்னொரு வரைக்கும் உட்கார்ந்து இருந்தீங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனிய நாத பறையினர் அன்னே என்னோ நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதனின் நாதனார் அன்னே என்னோ நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதனின் நாதனார் அன்னே என்னோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானுக்கு பறை ஒலி செய்தல். ஆனா அவன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடனாலே அந்த பறை ஒலி செய்தல். அந்த பறைதான் நாதம். அந்த நாதம் என்பது ஓங்காரத்தை குறிக்கும். அந்த நாதத்துக்கு மேலே அவன் நாதாந்தமாக இருக்கிறான். வாழ்க வாழ்க. கண்ணஞ்சனத்தர். கண்ணஞ்சனத்தர் கடனை கடலினர் உள் நின்று உருக்குவர் அன்னே என்னும் உள் நின்று உருக்கி உலப்பில ஆனந்த கண்ணே தருவரால் அன்னே என்னும் உள் நின்று உருக்கி உலப்பில ஆனந்த கண்ணே தருவரால் அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. கண்ணஞ்சனத்தை கண்ணில் பூசுகிற மை அது குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால அவன் நமக்கு உள்ளத்தை குளிர்ப்பதாக கண்ணஞ்சனத்தனாக இருக்கிறான். எதனாலே? தன்னுடைய கருணையினாலே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. நித்த மணாளர். காமாட்சி குமார் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பாரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னே என்னும். சிற்றம்பலம் ஐயா.
சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தர் என்று சொல்லி அந்த பெருந்துரை பெருமான் யாரு? குருபரனாக வந்தவன், அருபரத்தொருவன் அவனியில் வந்த குருபரன் தான் அந்த தென்னன் பெருந்துரை. அவனை அத்தர் அத்தர் என்ற சொல்லாலே சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஆடர பூனுடை. முனுசாமி ஐயா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாங்க வாங்க. ஆடர பூனுடை தோற்போடி பூசிட்டோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் ஆடர பொன்னுடை தோற்போடி பூசிட்டோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் வாடும் இது என்னே அன்னே என்னும். நன்றி ஐயா. கண்காள் காண்மென்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்று ஆடும் பிராந்தன. அந்த கண்காள் காண்கிற போது பெருமான் நஞ்சுண்ட நினைத்தா உள்ளம் வாடும். ஐயோ நஞ்சை சாப்பிட்டானே அவன், நமக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்துட்டு அவன் நஞ்சை பார்த்தான் என்ற அந்த அதனாலே வருகிற வாட்டம் என்றும் சொல்வது மரபு. வாழ்க வாழ்க. நீண்ட கரத்தர். ராமன் ஐயா வாங்க. நீண்ட கரத்த நெறி தர குஞ்சிய பாண்டி நல்லாடார் அன்னே என்னோ பாண்டி நல்லாடர் பரம் தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வாரால் அன்னே என்னோ ஆண்டன்பு செய்வாரால் அன்னே என்னோ. சிவாய் நமையா. பெருமான் நமக்கு அன்பு பாண்டி நன்னாடராக இருந்து அன்பு செய்கிறான். ஏன்னா அந்த பாண்டி நன்னாடராக அந்த அளவாய் பெருமான் மேலே வைத்த அன்பினாலேதான் அவர் என்ன பண்ணாரு, திருப்பரந்துறையில அவருக்கு அந்த காட்சி கிடைத்தது. அந்த காட்சி கிடைத்த காரணம் அவை அளவாய் பெருமான் மேலே வைத்த அன்பு என்பதை பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும் என்று அவன் ஆண்டன்பு செய்கிறான் என்ற அந்த அன்பை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து விமலா அம்மா வாங்க. ஓபன் பண்ணுங்க. விமலா அம்மா, தமிழரசி அம்மா வாங்க. அவங்கள மீட் ஓபன் பண்ணுங்க. சித்ரா ராஜா மீட் ஓபன் பண்ணுங்க. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. ஐயா எத்தனாவது பாட்டு ஐயா? ஆறாவது பாட்டுமா? ஆறாவது. 8-17-6 அன்னை பத்துல 6. உன்னற்கரிய சிறு உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும். நன்றி ஐயா. நினைத்தல் வேற, உண்ணுதல் வேற. நினைத்தல் என்பது அப்பப்ப நினைப்ப அப்பப்ப மறந்துடும். உண்ணுதல் என்பது ஆழமாக பெருமானுடைய எண்ணத்தை நிலைநாட்டல். அதற்கு அதுக்கு உண்ணுதல்னு பேரு. அப்படி உண்ணுதலாகி அந்த நெட்டை கூடல் செய்த பலகால் நினைத்தல். அப்படி பலகால் நினைக்க நினைக்க பெருமான் நம்முடைய நெஞ்சத்திலே நிலை பெறுவான் என்பதுதான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவனனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுவென்று உண்ணுதல் என்பது பலகால் நினைத்தல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வெள்ளை கலிங்கன். கௌசல்யா அம்மா வாங்க. சிவ கௌசல்யா. சிற்றம்பலம். சிவாய் நமங்கய்யா. வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே எனும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே எனும் பள்ளி குப்பாயத்தர் பாய்மறி மேற்கொண்டேன் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்மறி மேற்கொண்டு என் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். அந்த உள்ளம் கவர் கள்வன் தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்பதைத்தான் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் என்று பாடி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. தாளி அருகினர். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க.
இருக்கீங்களா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க, மல்லிகா அம்மா வாங்க. அடுத்து மல்லிகா அம்மா இருக்கீங்களா? சிவாயன் நடராஜா, நிறைய பேருக்கு மியூட் ஓபன் பண்ணணும்யா. சிவாயன் நிகழ்ச்சி முடிப்போம். வாங்க ஷியாமலம்மா படிங்கம்மா. சிவாய நம்ம வெள்ளை கலிங்கத்தை படிங்கம்மா. 4 பாட்டு படிச்சிருங்க. 3 பாட்டு, கடைசி 3 பாட்டு. அந்த பாட்டு படிக்கணும், 8 படிக்கணும். அதான் கடைசி 3 பாட்டுன்னு சொன்னாங்க. வாங்க 8, 9, 10 படிங்க. சிவாயனமங்கய்யா. வெள்ளை கலிங்கத்திர இல்லம்மா, 8வது பாட்டுமா. தாலி அருகினர். தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆழமையாழ்வரால் அன்னே என்னும் ஆழமையாளும் அடிகளார்த்தம் கையில் தாளம் இருந்தவர் அன்னே என்னும் தாளம் இருந்தவர் அன்னே என்னும் தையலோர் பங்கினர் பதவெடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதாலும் என் உள்ளம் மையம் இது என்னே அன்னே என்னும் ஒன்றை மதியமும் கோவிளமட்டமும் குந்திய சென்னியர் அன்னே என்னும் குந்திய சென்னியின் மத்தம் உன் மத்தமும் இந்தன காணவர் அன்னே என்னும் இந்தன காணவர் அன்னே என்னும் எனக்கு ஆனவர் இன்று எனக்கு ஆனவார் என்பது இன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபமாக தீப ஒளியாக பெருமான் இருக்கிறான். காலையில பரணி தீபம், மாலையில கார்த்திகை தீபம். காலையில பரணி தீபம் கோயில்களை சிவாச்சாரெல்லாம் சேர்ந்து ஏத்துவாங்க. மாலையில அந்த கார்த்திகை தீபம் மேல போய் அடியார்கள்லாம் சேர்ந்து ஏத்துக்கிற அந்த வழிபாடு. இங்க அந்தனர் வழிபாடு, அங்கே அடியார்கள் வழிபாடு. அதுதான் பரணி தீபமும் கார்த்திகை தீபமும். ஆனா இன்று எனக்கு அனவாறு அன்னை என்னவென்று இந்த கார்த்திகை நன்னாளிலே அந்த அன்னை பத்தாகிய பெருமானுடைய அந்த அருள் முறையை சொல்லி அதன் மூலமாக திருவண்ணாமலை காட்சியும் காணுகிற சிறப்பை நமக்கு இந்த திருமுறை தமிழோசை அருளி இருக்கிறது. அதுவே ஆத்ம பூரணம், ஆன்மா சிவனோடு நிறைந்து நிற்கிற நிலை, ஆதியம் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை காண்கிற நிலை. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றுகிறஞ்சும் விண்ணோர் முடியின் மடித்தொகை வீறுகற்றாற்போல் கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாயன அண்ணாமலை தரிசனத்தோட இன்னைக்கு அன்னை பத்து. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிவாயனம். பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்து வாழ்த்து. சரி, நன்றி ஐயா. வாங்க சொக்கம்மாள் வாங்க, பொன்னூசல் படிங்க. 3வது பாட்டு. எட்டு 16 3 முன்னீரும் ஆதியும் இல்ல. முன்னேறு ஆதியும் இல்லான் முனைவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நேர்ப்ப தண்ணீர் என கருளே தன் கருணை கொள்வெள்ளத்து மண்ணூர மண்ணு மணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாட வேல் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
அந்த மன்னூர மன்னுமணிதான் மன்னுவது என்னஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும்னு பாடின பாட்டு. வாழ்க வாழ்க. திருக்கதவும் அடைக்க சிவலலிதா லோகநாதன் வாங்க. விடுமீன் வெகுளி 8:45 யாத்திரை 10. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோ காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வாள் புகழ் களையே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே. புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வாள் புகழ் களையே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ் கனவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்முடைய புகழை விட்டுவிட்டு பெருமான் புகழை பாடுதல். வெண்ணாடும் தேவர்க்கும் மேலான வேதியனை மன்னாடும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னா தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே பெண்ணாடும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானமான பெருமானுடைய புகழை பாடி நம்முடைய புகழ் களைவோம். வாழ்க வாழ்கன்னு சொல்லி வாழ்த்து. பரமேஸ்வரி அம்மா வாங்க. வாழ்த்து படிங்க. சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கழுமர வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பட்டம்மாள் வாங்க. வாழ்த்து படி. எது வேணாலும் படிக்கிட்டுங்க ஐயா. உங்களுக்கு எது பிடிக்கும் வாழ்த்து தானே, எது வேணாலும் படிக்கலாம். சரிங்க, எல்லாம் தனம் தருமே பாடிடுறேங்க ஐயா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். தனலட்சுமி அம்மா வாங்க. 6 தடந்தோடு வாழ்க. படிங்க. தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? இருக்காங்க. படி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊருசை தனிவேல் வாழ்க பூக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. கணபதி வாங்க. கணபதி ஐயாவா? மியூட் எடுக்கணுமே. சிவபெருமானே. சிவாஜிச்சம்பலம். நன்மையே பெருக மற்ற தொண்டார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உங்களுடைய நினைப்பதனை படிக்கின்றோம் என்று
சென்னை மித பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் வாழ்க வாழ்க சிவா. வாங்கம்மா சரஸ்வதி அம்மா, ஏதாவது பாடுறீங்களா? கொன்றை மதியமும் கூவிடும் மத்தமும் பாட்டு ஆண்டவன் பாடல் பாடுங்கம்மா, பாடிடுவா. பாடுங்கம்மா, பாடுங்கம்மா, பாடுங்கம்மா. பாடுங்க, அடுத்தது கணபதியா பாடும், படிங்க சீக்கிரம். கொன்றை மதியம் கூவிட மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். கொன்றை மதியமும் கூவிட மத்தமும் துன்றிய சென்னியர் படிக்கிறது கேட்கலமா? அதையா அந்த சுத்துது. கொன்றை கொன்றை மதியமும் கூவிட மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். துன்றி கேட்கலம்மா சரஸ்வதி அம்மா. சிக்னல் இல்ல ஊர்ல குடியிருக்க வேண்டாமா? டவர் பத்தல போல சுத்திக்கிட்டே இருக்கு, ஆனாலும் படிச்சு முடிச்சிடுறேன். கொன்றை மதியம் மத்தமும் துன்றிய சென்னிகர் அன்னே என்னும். துன்றிய சென்னியின் மத்தம் உன் சரிம்மா, சுத்தமா கேட்கலம்மா. வாங்க கணபதி ஐயா வாங்க. வாழ்கனவாயினும் வேள்கதன் வேந்தன் ஓங்குகே ஆழ்கதியல்ல அரண்ணாமே சூழ்க வையாகமும் குயதுகவே ஆழ்ந்தோல் வாழ்கே அருகும் வாழ்க வெப்பை ஓர் மிதனில் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே எரிய மஞ்ச வாழ்க ஆனந்தன் நான்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல. சித்திரபுரம். நன்றி. நன்றிங்க. அடுத்து அந்தனர் பாடிட்டியா? பாடிட்டாங்கம்மா. வாழ்க அந்தனர் பாடிட்டாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். பாடுங்கம்மா பாடுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க. சிவாயனம் திருச்சி. வேற என்ன ராஜாயா, என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா? யாரா கூப்பிடணுமா? முடிச்சிடலாம்யா. வான்மையில் படி. வான்மையில் வராது. வான்மையில் பாடுங்க ஐயா. வான்மையில் பாடலாம். விட்டு விட்டு பெய்கள் பாடுங்க. கண்டிப்பா. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமியில் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருக வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மைகளாலே வணங்கி மனமாத நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
மீண்டும் நாளை அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி இன்று சரியாக 4:30 மணிக்கெல்லாம் நாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில அண்ணாமலையார் தீபத்தை ஒளிபரப்பு செய்வோம். அடியார் பெருமக்கள் இங்க பதிகங்கள் பாடிக்கொண்டு அண்ணாமலையாருடைய தீபத்தை தரிசனம் செய்யலாம் என்று பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி அடியார் பெருமக்கள் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீபம் ஏற்றுவதற்கு முன்பதாகவே நாம் இந்த நேரலை ஒளிபரப்பு செய்வோம். அடியார் பெருமக்கள் இங்கு ஏதாவது பாடணும்னா பாடலாம். அப்படியே நம்ம ஐக்கியமாயிடலாம். சிவபெருமானே சிவசிவ திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அழகா